ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. அரியதோர் நம சிவாயம் ஆதியந்தம் மானதும் ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம். சுரியதோர் எழுத்தை உன்னிச் சொல்லுவேன் சிவவாக்கியம். தோஷ தோஷ பாவமாயை தூர தூர ஒடவே. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. வணக்கம். சித்தர்களில் விசித்திரமானவரும் புரட்சிகரமான கருத்துக்களை கூறியவருமான சிவவாக்கியர் அருளிய சிவவாக்கியம் நூலின் முதல் பாடலையும் அதன் ஆழமான விளக்கத்தையும் இப்போது கேட்போம். மொஞ்சப் பாடல். அரியதோர் நமச்சிவாயம் ஆதியந்தமானதும் ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம். சுரியதோர் எழுத்தை உன்னிச் சொல்லுவேன் சிவவாக்கியம். தோஷ தோஷ பாவமாயை தூர தூர ஓடவே. பாடலின் எளிய விளக்கம். அரியதோர் நமசிவாயம் ஆதியந்தமானதும் அறிந்து கொள்வதற்கு மிகவும் அரியதாக விளங்கும் நமசிவாயம் என்னும் ஐந்தெழுத்து மந்திரமே இந்த பிரபஞ்சத்தின் ஆதியும் தொடக்கம் அந்தமும் முடிவு ஆக இருக்கிறது. ஆறிரண்டு நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம். இங்கே ஆறிரண்டு நூறு என்பது 1200 1200 தேவர்களை குறிக்கும். 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் எக்காலத்திலும் போற்றித் துதித்த உன்னதமான பேராற்றல் மிக்க மந்திரம் இதுவே ஆகும். சுரியதோர் எழுத்தை உன்னிச் சொல்லுவேன் சிவவாக்கியம். சுரி என்றால் சுருள் வடிவமுடைய பிரணவ எழுத்தான ஓம் என்பதை குறிக்கும். நம் உடலின் சுழிமுனை ஆற்றலையும் அந்த பிரணவ மந்திரத்தையும் என் மனதிற்குள் உன்னிப்பாகத் தியானித்து இந்த சிவவாக்கியம் என்னும் ஞானப்பாடல்களை நான் உலகிற்கு வழங்குகிறேன். தோஷ பாவமாயை தூர தூர ஓடவே. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், மனிதர்களை பிடித்துள்ள நவகிரக தோஷங்கள், அறியாமையால் செய்த பாவங்கள், உலகியல் மாயை மற்றும் பந்தங்கள் அத்தனையும் நம்மை விட்டு மிக தூரமாய் ஓடி மறைவதற்காகவே இதனை பாடுகிறேன் என்கிறார் சிவவாக்கியர். சுருக்கமாகச் சொன்னால், பிரபஞ்சத்தின் தொடக்கமும் முடிவுமாய் விளங்கும் நமச்சிவாயம் என்ற பேராற்றலை நமக்குள்ளே இருக்கும் சுழிமுனையில் நிறுத்தி தியானித்தால் நம்மை சூழ்ந்திருக்கும் பாவம் மாயை தோஷங்கள் அனைத்தும் சூரியனைக் கண்ட பனி போல தூர ஓடிவிடும். இறைவனை வெளியே தேடாமல் நமக்குள்ளேயே தேட வேண்டும் என்பதே இப்பாடலின் உன்னத கருத்து. திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாய.